ஹலோ கியூட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வினோலியா. இன்றைக்கி நம்ம ஒரு கெஸ்ட் லுக் பார்க்க போகிறோம். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போகிறேன். ஸோ அதோட மேக்கப் லுக் தான் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பயோட்டிக் குக்கும்பர் டோனர் எடுத்திருக்கேன். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டோனர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போட்டுட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஸ்மிட்டனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது 24 ஹவர்ஸ் நம்மளோட ஃபேஸ் நல்லா நேச்சுரலாகவும் நல்லா மாய்ஸ்சரைசராகவும் காமிக்கும். நெக்ஸ்ட் கலர் கரெக்டருக்கு நான் ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நார்மலான லிப்ஸ்டிக் தான். இது 80 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ டார்க் பிங்க் இல்லை டார்க் ரெட்டு அது மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அண்டர் ஐ, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு டேனாக இருக்கோ அது ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரை நல்லா வெட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிவிட்டு நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அதில் 2 ட்ராப் இந்த பண்ணுறேன். இந்த 2 ட்ராப்புமே எனக்கு ஃபேஸுக்கும் அண்ட் நெக்குக்கு ரெண்டுக்குமே சேர்த்து எனக்கு 2 ட்ராப் தான் யூஸ் ஆகும். அது இல்லாமல் இது இந்த ஃபிட்மியில் இந்த நம்பர் என்னோட டோன் நான் யூஸ் பண்ணல, என்னோட ஒரு கம்மி டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா என் டோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட டிம் கலராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கம்மி கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுலேயே பிளெண்டர் யூஸ் பண்ணி அண்டர் ஐ எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அண்டர் ஐ கவர் ஆகாது, அதனால். அதுக்கப்புறம் ஃபேஸ் கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டர்ஸ், இதான் ஒரு முக்கியமான பார்ட். ஏன் அப்படின்னா என் ஃபேஸ் நல்லா எனக்கு சின்னலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப எனக்கு ஃபேஸில் வெயிட்டு போடுதுன்னுவாங்களே அது மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸு. ஸோ அதனால் இப்படி கவர் பண்ணிக்கோங்க. அண்டர் ஐ கிட்ட நான் இப்படி கவர் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னா என்னோடய ஃபேஸ் நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பிளெண்டர் எடுத்து சேம் பிளெண்டர் தான், அதை எடுத்து வேறு ஒரு சைடில் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப தேய்க்காமல் எங்கே இருந்துச்சோ அங்கேயே ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம்னு நினைக்கிறோமோ அது ஹைலைட்டே ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்து நோஸில் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டர் வச்சு அங்கேயே செட் பண்ணுறேன். இது நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன், நைக்காவோட கான்டோர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிட்மி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் நம்ம ஹைலைட்ஸ் பண்ணோமோ அந்த இடத்துல மட்டும் ஃபிட்மி பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நம்ம கான்டோர் பண்ண, அதாவது அந்த ப்ரௌன் கலரில் போட்ட இடத்த நீங்கள் ஃபிட்மி பவுடர் போட்டு செட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட பென்சில் எடுத்திருக்கேன். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஜெல்லோ என்னமோ வச்சோம் அப்படின்னா அது ஏதோ வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஜெல் வைக்கும் போது. பென்சில்ன்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நல்லா பென்சில் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா கோம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நியூட் பேலட் எடுத்திருக்கேன், ஐஷேடோ பேலட்டு. இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். 250 ருபீஸ் என்னமோ தான் நான் வாங்கியிருந்தேன். அதில் ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய ஐக்கு நான் ஒரு பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டார்க் ஒரு கொக்கோ கலர், அதாவது ஒரு மாதிரி கலர், அது சொல்ல முடியல, பிங்க்லேயும் ஒரு மாதிரி டார்க் கொக்கோ கலர் மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நம்ம பிக்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஐஷேடோ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கொக்கோ கலரே அண்டர் ஐக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் காஜல் வைக்க போகிறது கிடையாது. காஜல் வச்சா நம்ம ரொம்ப மெச்சூரிட்டியாக காமிக்கும். ஸோ அதனால் நான் காஜல் வைக்கலை. இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷனு ரொம்ப அப்படின்னா நான் வைப்பேன். ஆனால் இது ரொம்ப நார்மலான ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ அதுக்கு போகிறேன், அதனால் அவ்வளோ வேண்டாம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு நான் காஜல்லாம் வைக்கல, போல் லுக்லாம் காமிக்கல. அதுக்கப்புறம் ஐலைனருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விங்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐபால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் டார்க் பண்ணுவேன். இது ஐடெக்ஸோட ஐலைனர் தான், இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஐலைனர் எப்போவுமே ஃபேவரெட்டு. நான் வாஷ் பண்ணுற வரைக்கும் எனக்கு போகவே போகாது, அதனால் இந்த ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சுகரோட பேலட்டில் இப்போ நம்ம கான்டோர் பண்ணோம்ல, ப்ரௌன் கலரில் போட்ட இடத்த எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த சுகரோட பேலட்டில் இருக்க கான்டோர்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். சின்னுக்கு, நோஸுக்கு, அந்த ஏரியாஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு கவர் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நம்ம நல்லா வந்து ஷார்ப் பண்ணி காமிக்கணும்ல, அதனால் வந்து அந்த மூக்குக்கு முனிலையும் வந்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர், அதாவது சுகர் பேலட் எடுத்துட்டிங்கன்னா அதிலே கான்டோர் இருக்கும், அதிலே ஹைலைட்டர் பண்ணுற இடம் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷும் இருக்கும், 3மே சேர்ந்து தான் இருக்கும். அதனால் இந்த ஒரு கான்டோர் பேலட் வாங்கினாலே நல்லாயிருக்கும். இது நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபும் வேறு சுகருன்றதுனால அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ நம்ம ப்ளஷ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஹைலைட்டர் பண்ண இடத்துலேயே வந்து ஹைலைட்டர்ஸும் போட்டாச்சு நம்ம. அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்விஸ் பியூட்டியோட மேட் ஒரு லிப்ஸ்டிக்கு. நான் பிங்க் ஷேட் தான், ஏன்னா நம்ம ஐஷேடோ வந்து பிங்க் கலரில் போட்டிருக்கிறதுனால பிங்க்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஐஷேடோக்கு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரில் வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா தான் ரொம்ப அழகாக தெரியும். இல்லைன்னா எல்லாமே வந்து பார்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக வந்து மேட்க்கு வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நைட்டு வரத்துக்கு ரொம்ப நேரமாகும், அதனால் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னோடய அவுட்லுக்கு. இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் சின்னதாக ஒரு ஐலைனரில் ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த மேக்கப் லுக்கை வந்து நான் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சாரீ தான் வேர் பண்ணுறேன். ஸோ சாரீ வேர் பண்ணிட்டு நார்மலாக எப்பயும் இருக்க மாதிரி தான் நான் வெறும் ஜிம்கா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்லஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போடலை. ஏன்னா அது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் சொன்னேன், அதனால் வந்து நான் ஒரு சிம்பிள் லுக்காகவே காமிச்சிருக்கேன். இது நான் சாரீ வந்து முன்னாடியே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். சரி, ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பண்ணிவிடுங்க.